இப்போ பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சலங்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம வந்து பெருஞ்சலங்கை ஆட்டத்துக்கு உண்டான நண்பர்கள் தேவைப்படுறவங்க இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சலங்கை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அவரே வந்து பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிறாரு. இது என்ன சலங்கைங்க? இது என்ன மாதிரி சலங்கைங்க? அது லேடிஸ் கட்டுறதுங்க. லேடிஸ் கட்டுறது. ஆமாம், லேடிஸ் குழந்தைகளுக்கு எல்லாமே இருக்கும். லேடிஸு குழந்தைய கட்டுறதுக்கு இந்த மாதிரி சலங்கை. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. இது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. அப்படி தாங்க? சரி சரிங்க. இது ஃபுல்லாகவே நம்ம தோலில் போட்டு பண்ணி கொடுத்துட்றீங்க அப்படி தானே? சரி சரிங்க. நீங்கள் ஒரு இது கட்டி தர்றதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சலங்கை ஒரு செஞ்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1500 1500 பண்ணுறீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? நம்பியூர்லேருந்து வர்றீங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தானுங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நம்பியூருங்க. எந்தெந்த சந்தை போகிறீங்க இந்த மாதிரி? சந்தைக்கு 6 நாள் நம்பியூர். குன்னத்தூர் ஒரு நாள் சந்தை. குன்னத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் இருக்குங்க. ஜம்புக்கு பக்கத்தில் ரெகுலராக இங்கே தான் கடை போடுறீங்களா? இந்த மாதிரி பாருங்கள் ஆட்டுத்தோல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு ரோடு பேஸ்லேயே பாருங்கள், ரோடு பேஸ்லேயே இருப்பார் இவர். வந்தீங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் என்ன வரைக்கும் இருப்பீங்க? காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும். நைட் 7 மணி வரைக்கும். காலையில் 7 மணிலேருந்து நைட் 7 மணிக்கு இங்கே தான் இருப்பாருங்க. வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த சலங்கை கட்டி தர்றதுக்கு என்ன ரேட்டு சார்ஜ் பண்ணுறீங்க? 1000 ரூபா. இது 1000 ரூபா வாங்குறீங்க. இந்த மாதிரி தோல் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருவாருங்க. பாருங்கள் பேக் சைடு ஃபுல்லாகவே தோல் போட்டு நீட்டாக பண்ணிடுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் டபுள் லேயர் தோல் போட்டிருக்கிறாரு. இந்த மேலே மடக்கு வச்சு ஒரு தோல், அதே மாதிரி பின்னாடி நீட்டாக பண்ணிக்கிறாரு. ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த மாதிரி செப்பல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக கிடைக்கக்கூடிய செப்பல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. இது லேடிஸ் செப்பலுங்களா ஜென்ஸுங்க? லேடிஸ் செப்பல். இது டயரில் பண்ணது. டயர் ப்ளஸ் லெதர் அப்படி தானுங்க? டயர் ப்ளஸ் லெதரில் அருமையாக இருக்குது செப்பல் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் என்றைக்குமே போகாது. ஒரு டைம் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து இது நாகரீகமாக போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனால் இதெல்லாம் வாங்குறதில்ல. இது பாருங்கள், நான் நிறைய படத்தில் தான் பார்த்துருப்போம். இந்த செப்பல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நேர்த்தியாக தயார் பண்ணிக்கிறாரு. தையெல்லாம் போட்டு இதெல்லாம் கையிலேயே பண்ணுறது இவருங்க. வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஆணி வச்சுருக்கிறாரு. ஆணி ராடம், குதிரை ராடம் தான் இது. குதிரை ராடங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் போட்டு நடக்கலாம். அருமையாக இருக்குங்க. ஒரு சவுண்டு கேக்கு படத்தில் வர்ற மாதிரியே. இது என்ன ரேட் சொன்னீங்க? 1000. இதுங்க 1000 ரூபாய்ங்க. இது லேடிஸ் செப்பலுங்களா? இது லேடிஸுங்க. இது ஜென்ஸுங்க. ஓ, இதெல்லாம் ஜென்ஸுங்க. இது என்ன ரேட்னு சொன்னீங்க? 800 வருங்க. ஓகே ஓகேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான செருப்பு நிறைய வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக தோல்லையே செஞ்சுருக்கிறாருங்க. ஃபுல்லாகவே தோல்லையே நம்மளுக்கு வந்து கால் எந்த விதமான ஹீட்டும் வராதுங்க. சூப்பராக இருக்குது. அடியில் டயர் வச்சுட்டு அருமையாக செஞ்சுருக்கிறாரு. குன்னத்தூர் ப்ளஸ் நம்பியூர் சந்தை போடுறீங்களா? எப்படி கடை? டெய்லி கடை. எந்த இடத்துக்கு போடுறீங்க? பஞ்சாயத்து நம்பியூரில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க கடை இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே இருக்குது. நீங்கள் ரெகுலராக அங்கே வந்தால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுங்களா? 90. சரிங்க. 43. சரிங்க. 59ங்க. சரிங்க. 98. சரிங்க. 10. ஓகேங்க. உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? பேர்? சந்திரன் கேட்டிங்கன்னா போதுங்க. வேறு ஏதாவது அடையாளம் சொல்லணுமா? சந்திரன் செப்பல் மருந்து கேட்டாவே நம்பின்னு சொல்லுவோம். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க.